வெல்கம் டு ஆல். நான் உங்க ஸ்ரீ பிரகாஷ். நீங்க பார்த்தது டெக்கி ஃப்ரம் சிம்பியன்ஸ். இந்த டே 10 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட் ரவுட்டர்ஸ்னா என்ன? ரவுட்ஸ்னா என்ன? லிங்க்ஸ்னா என்ன? நேவிகேஷன்ஸ்னா என்ன? நெஸ்டட் ரவுட்ஸ் பத்தி பார்ப்போம். டைனமிக் ரவுட்டிங்னா என்ன? யுஆர்எல் பாராமீட்டர்னா என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் மல்டி பேஜ் வெப்சைட்டை எப்படி பண்றதுன்னு ஒரு டெமோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ரியாக்ட் ரவுட்டர்? ரியாக்ட் ரவுட்டர் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிக்ளரேட்டிவ் ரவுட்டிங் லைப்ரரி ஃபார் த ரியாக்ட் application. It's a synchronize the user interface with the URL, enabling seamless navigation between different views in a single page application without reload the page. So React என்னன்னா பேசிக்கா React is a single page application. ஒரு பேஜ் தான் நமக்கு லோட் ஆகும். பட் நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் மாதிரி டிஃபரெண்ட் பேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும், கான்டாக்ட் பேஜ் இருக்கும். ஆனா இதெல்லாம் நமக்கு செப்பரேட் HTML பேஜ் கிடையாது. செப்பரேட் பேஜ் இருக்க மாதிரி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த React routers. ஸோ எதுக்கு இந்த React router? நார்மலா நீங்க HTML, CSS, JavaScript வச்சு நீங்க ஒரு மல்டி பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்க ஒவ்வொரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜ் எல்லாம் ஆங்கர் டேக் மூலம் லிங்க் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க எப்பெல்லாம் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்களோ அப்போ அந்த HTML ஃபைல் உங்களுக்கு மறுபடியும் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வியூல ஷோ ஆகும். இதனால இங்க ரீலோடிங்ன்றது நடக்கும். ஆனா ரியாக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு HTML ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டி பேஜ் அப்ளிகேஷன் இருக்க மாதிரி ஷோ பண்ணுவோம். ஸோ நம்ம வெப்சைட்ல நேவிகேஷன் வேணும் அப்படின்னா நார்மலா நீங்க HTML யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ரீலோட் ஆகும். அதனால நமக்கு வெப்சைட்டும் ஸ்லோ ஆகும். ஆனா ரியாக்ட்ல நம்ம ஒரே ஒரு HTML ஃபைலை வச்சு தான் மல்டி பேஜ் இருக்க மாதிரி செய்யறதுனால நமக்கு ஒரே ஒரு டைம் தான் பிரவுசர் வந்து அந்த HTML ஃபைலை டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது நமக்கு காம்போனன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அகைன் எந்த HTML ஃபைலும் டவுன்லோட் ஆகாது. ஸோ இதனால பேஜ் ரீலோட் இல்லாம நேவிகேஷன் ஆகும். ஸ்மூத் அனிமேஷன் பண்ணலாம். ஃபாஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டைனமிக் ரவுட்டிங் பண்றது ஈஸியா இருக்கும். URL ஷேர் பண்ணலாம். பிரவுசர் பேக் அண்ட் ஃபார்வர்ட் பட்டனுக்கு ஒர்க் பண்ணும். காம்போனன்ட் பேஸ்டு ரவுட்டிங் நம்ம பண்ணிக்கலாம். சரி, எப்படி இந்த ரியாக்ட் ரவுட்டர் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ரியாக்ட் ரவுட்டர்ஸ்ல 3 மெயின் திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு பிரவுசர் ரவுட்ஸ். இது இந்த மொத்த ஆப்பையுமே வேப் பண்ணும். அதாவது ரவுட்டிங்கை எனேபிள் பண்ணும். அடுத்து ரவுட். இதை வந்து லிஸ்ட் ஆஃப் ரவுட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரவுட். இது பாத்தீங்கன்னா ஒரு URL பாத்துக்கு ஒரு காம்போனன்ட்டை அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் அபவுட் அப்படின்ற இந்த பாத்துக்கு அபவுட் அப்படின்ற இந்த காம்போனன்ட்டை அசைன் பண்ணும். சரி, ஓகே. இது இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ரியாக்ட் டுட்டோரியல் அப்படின்ற ஃபோல்டர்ல டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் கொடுக்குறேன். npx create react app face with day 10 என்டர் கொடுத்தா நமக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு. இப்போ நான் டே 10 ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். cd day 10. இப்போ இந்த டே 10 ஃபோல்டர்ல நான் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு கோட் ஃபேஸ் வித் டாட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த டே 10 அப்படின்ற இந்த ஃபோல்டர்ல VS Code ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பப்ளிக் அப்படின்ற ஃபோல்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு HTML ஃபைலை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த ஹோல் ரியாக்ட் அப்ளிகேஷனுமே பண்ணுவோம். ஸோ அதுல நம்ம இந்த மல்டி பேஜ் அப்ளிகேஷன் பண்றது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற ஒரு லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பேக் கிளிக் பண்ணி நான் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டே 10 அப்படின்ற இந்த ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்றதுக்கு கமாண்ட் கொடுக்குறேன். npm i react router dom. இப்போ என்டர் கொடுத்தா இப்போ நமக்கு இந்த ரியாக்ட் டாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரியாக்ட் டாம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்க இந்த ரியாக்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நமக்கு index.js அப்படின்ற இந்த ஃபைல் தான் மெயின் ஃபைல். இதே நீங்க ஒயிட் யூஸ் பண்ணி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு main.jsx அப்படின்ற மெயின் ஃபைல் இருக்கும். இதுல நம்ம ஆப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை இங்க நம்ம ரெண்டருக்குள்ள கால் பண்ணியிருப்போம். இதை நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற இந்த லைப்ரரியில இருந்து பிரவுசர் ரவுட்ஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பிரவுசர் ரவுட்ஸ். அதை ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம இங்க கால் பண்ணோம். இப்போ இந்த பிரவுசர் ரவுட்ஸ் அப்படின்ற இந்த ரவுட்ஸ்க்குள்ள நம்ம இந்த app.js அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை கால் பண்ணிப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் SRC ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு காம்போனன்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள home.js அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். about.js அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். contact.js அப்படின்ற ஒரு ஃபைலையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் பேர் நான் வந்து அந்தந்த ஃபைல் நேமே வச்சுக்கிறேன். இதுக்குள்ள JS எக்ஸ்டெண்டர்ன்றதுக்கு ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி இதுல h1 டேக்ல ஃபங்க்ஷனல் காம்பவுண்டோட பேரே கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே இது ஒரு காப்பி எடுத்து நம்ம about.js அப்படின்ற ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டுக்கு பேர் மாத்திக்கிறேன். இங்கேயும் பேர் மாத்திக்கிறேன் about. அதே மாதிரி home.js அப்படின்ற இந்த ஃபைல்லையும் அந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை பேஸ்ட் பண்ணிட்டு இதோட பேரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த h1 டேக்லயும் ஹோம்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த 3 ஃபைலுமே app.js அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இந்த JSX
டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 3 ஃபைலையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஹோம் ஃப்ரம் காம்போனன்ட்ல இருக்கக்கூடிய ஹோம். இதே மாதிரியே 3 ஃபைலையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 ஃபங்ஷனல் காம்பவுண்டையும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ரியாக்ட் டாம்ல இருந்து ப்ரௌசர் ரவுட்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்ஷனை இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணி அந்த ஃபங்ஷனல் காம்பவுண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ரியாக்டுக்கு நம்ம நேவிகேஷனை எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த நேவிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரியாக்ட் டாம்ல இருக்கக்கூடிய ரவுட் அப்படின்ற 2 ஃபங்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அது ரெண்டுத்தையும் இந்த ரியாக்ட் டாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ரவுட்ஸ், அதுக்கப்புறம் ரவுட். இந்த ரவுட் ஃபங்ஷன் நமக்கு என்ன பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் ரவுட்ஸை டிஃபைன் பண்ணணும். இந்த ரவுட் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு யூஆர்எல்க்கு ஒரு ஃபங்ஷனல் காம்பவுண்டை அசைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் ஃபங்ஷனல் காம்பவுண்டுக்குள்ள h1 டேக்ல ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ரியாக்டை ரன் பண்றேன். அதுக்கு npm ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஆப் ஃபங்ஷனல் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த h1 டேக் வந்து இங்கே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்றது இது நம்ம லோக்கல் ஹோஸ்டோட டொமைன், அதாவது இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனுடைய டொமைன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஸ்லாஷ் போட்டு வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு சொல்லி வந்தா அதுல நமக்கு ஒரு ஃபங்ஷனல் காம்பவுண்ட் ஷோ ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ரவுட்ஸுக்கு எந்த ஒரு ஃபங்ஷனல் காம்பவுண்ட் லிங்க் பண்ணல. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த h1 டேக்கை டெலிட் பண்ணிட்டு இதுக்குள்ள ரவுட்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்ஷனை காம்போனண்டா கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ரவுட்டை யூஸ் பண்றேன். இதை செல்ஃப் க்ளோசிங் டேக் மூலம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேக்குள்ள நமக்கு பாத் அப்படின்ற ஒரு கீ இருக்கும். இதுல நான் பாத் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம எப்பவுமே ஸ்லாஷ் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். இங்க நான் ஹோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நமக்கு எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ஸ் இருக்கும். இதுல நம்ம வேரியபிள், அதாவது வேரியபிள பாஸ் பண்றதுனால இங்க நம்ம கேலிபரேஷன் யூஸ் பண்ணி இந்த கேலிபரேஷன்ஸ்க்குள்ள நம்ம ஒரு காம்போனண்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ இங்க நான் ஹோம் அப்படின்ற இந்த ஃபங்ஷனல் காம்போனண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஸ்லாஷ் ஹோம் அப்படின்ற இந்த பாத்துக்கு இந்த ஹோம் அப்படின்ற காம்போனண்ட்டை நான் லிங்க் பண்ணிட்டேன். இதே மாதிரியே மீதி 2 காம்போனண்ட்டையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பாத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷனல் காம்போனண்ட் லிங்க் பண்ணிச்சு. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஃபங்ஷனல் காம்போனண்ட் எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல பார்த்தா நமக்கு எரர் வருது. அது என்னன்னா நம்ம ரியாக்ட் டாம்ல ரவுட், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து நமக்கு எஸ் வரணும். இங்க நான் ஏ போட்டுட்டேன். ஸோ எடிட் பண்ணிப்போம். இங்கேயும் சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போனா மறுபடியும் நமக்கு எரர் வருது. அதாவது ஒவ்வொரு ஃபங்ஷனல் காம்பவுண்ட்லயும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ அதுக்கு இந்த ஃபங்ஷனல் காம்பவுண்ட் முன்னாடி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொரு ஃபங்ஷனல் காம்பவுண்ட் முன்னாடியும் நான் போட்டுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ யூஐல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் அப்படின்ற ஸ்லாஷ்க்கு நமக்கு ஹோம் காம்பவுண்ட் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் அப்புறம் நமக்கு எந்த ஸ்லாஷும் இல்லாதனால நமக்கு இங்க பிளாங்கா இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு ரவுட்ஸ் தான். அதாவது இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்லாஷ் இருக்கிறது நமக்கு அர்த்தம். ஸோ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா app.js ஃபைலில் இந்த ஹோம் அப்படின்ற இந்த பாத்தில் நான் வெறும் ஸ்லாஷை மட்டும் வச்சிடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு டொமைனுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்லாஷ் இல்லைன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இந்த காம்பவுண்ட் வந்து ரெண்டர் ஆகும். அதாவது டொமைனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்லாஷ் இருக்கிறது தான் அர்த்தம். இப்போ கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஹோம் காம்பவுண்ட் தான் ரெண்டர் ஆகுது. இதுக்கப்புறம் ஸ்லாஷ் அபோட் இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு அபோட் பேஜ் ரெண்டர் ஆகுது. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நமக்கு கான்டாக்ட் ஃபங்ஷனல் காம்பவுண்ட் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. ஆனால் யூசர் போயிட்டு ஒவ்வொரு டைம் இந்த யூஆர்எல்ல போயிட்டு இந்த பார்த்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்களா? கிடையாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா இந்த ஒவ்வொரு ஃபங்ஷனல் காம்பவுண்டுக்குள்ளேயும் நான் ரியாக்ட் டாம்ல இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம நேவிகேஷனை ஆட் பண்ணுவோம். ஸோ நான் அதுக்கு இப்போ இந்த லிங்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே உள்ள யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு J6 ரிட்டர்ன் நான் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள நான் அந்த லிங்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை ஒரு காம்பவுண்டாக கால் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஹோம் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த லிங்க் அப்படின்ற இந்த டேக்ல நான் பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு டூ அப்படின்ற ப்ராப்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம அந்த பார்த்தை டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரியே இன்னும் 2 காப்பி எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டோட பேரை கொடுத்துக்கிறேன். இந்த டூவில் அதோட பாத்தை கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டுக்குள்ள ஒரு h1 டேக்ல ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இதே காப்பி எடுத்து நான் எல்லா ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை எல்லா ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்லையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ யூஐல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 3 பட்டன் வந்திருக்கு.
இந்த 3 பட்டன கிளிக் பண்ணும்போதும் நமக்கு அந்த பாத் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க நம்ம இந்த லிங்க் அப்படின்ற இந்த ஃபங்ஷன ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இத நீங்க ஒரே ஒரு ஃபங்ஷனல் காம்பவுண்டா கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஃபங்ஷனல் காம்பவுண்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணி நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம எப்ப பண்ணுவோம்னா, nav பார் கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு nav பார் ஃபங்ஷனல் காம்பவுண்டா கிரியேட் பண்ணிட்டு, அத நம்ம இம்போர்ட் பண்ணி இந்த மாரி ஒவ்வொரு ஃபங்ஷனல் காம்பவுண்ட்களையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்ப இந்த React ரவுட்ஸ எப்படி எனேபிள் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி பண்ணும்போது பிகினர்ஸ் வந்து ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னா, இந்த நேவிகேஷன ஆட் பண்றதுக்கு லிங்க் அப்படின்ற இந்த ஃபங்ஷன தான் யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம HTML யூஸ் பண்ற மாரி ஆங்கர் டேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ரெஃப் அப்படின்ற ஆட்ரிபியூட்க்கு நம்ம இந்த பாத் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா Reactலயுமே ரீலோட் நடக்கும். அதனால வெப்சைட் வந்து நமக்கு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்றது ஸ்பாயிலா போயிடும். அடுத்து இந்த React வெப்சைட்டுக்கு நம்ம React ரவுட்டர எனேபிள் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெயின் ஃபைல்ல ப்ரௌசர் ரவுட்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்ஷனை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு நம்ம ரவுட்ஸை எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாத்துல நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாம கரெக்டா நீங்க டைப் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துரும். அடுத்து இந்த பாத்துல நம்ம ஒரு ரவுட்ஸ் குடுத்திருப்போம். அதுக்கு வேற ஒரு ஃபங்ஷன் காம்பவுண்ட நம்ம எலிமெண்ட்ல குடுத்திருப்போம். ஸோ கரெக்ட்டான பாத்துக்கு கரெக்ட்டான எலிமெண்ட் தான் ஆட் பண்ணிருக்கோமான்றத பாத்துக்கங்க. ஸோ அடுத்து இது பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு போகும்போது நமக்கு ரீலோட் நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா இதோட மெயின் மோட்டிவே ரீலோட் நடக்கக்கூடாது. அது நடந்துச்சுன்னா நம்ம இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்றதே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ அடுத்து இந்த பேக்வர்ட், ஃபார்வர்ட் பட்டன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்து நமக்கு அப்படி சேஞ்ச் ஆகும்போது URL சேஞ்ச் ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த React ரவுட்டர் டாம்ல ப்ரௌசர் ரவுட்ஸ் எதுக்கு, ரவுட் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லிங்க் அப்படின்றது எதுக்குன்றது புரிஞ்சிருக்கும். இந்த ப்ரௌசர் ரவுட்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்ஷனை நம்ம இந்த index.js அப்படின்ற இந்த ஃபைல்ல தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இதையும் கட் பண்ணிடுறேன். இதை நான் இந்த app.js அப்படின்ற இந்த ஃபைல்லையே இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ரவுட்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கோட் பார்க்க நீட்டா இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். நம்ம இந்த index.js ஃபைல்ல பண்ணணுன்றது அவசியம் இல்ல. இப்படி பண்ணாலும் நமக்கு இந்த ரவுட்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்து நேவிகேஷன் அப்படின்ற ஃபங்ஷனை பத்தி பார்ப்போம். இதுவும் நமக்கு ரியாக்ட் டாம்ல தான் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, சம்டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாமலேயே நமக்கு நேவிகேஷன் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாகின் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்ட் அப்படின்ற ரவுட்டுக்கு நேவிகேட் ஆகி அந்த டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து நமக்கு யூஐல ஷோ ஆகணும். ஸோ அதை பண்றதுக்கு தான் நம்ம இந்த நேவிகேஷன் அப்படின்ற இந்த ஃபங்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த home.js அப்படின்ற அந்த ஃபங்ஷனல் காம்பவுண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்றேன். கான்ஸ்ட் இதுக்கு வேரியபிள் நேம் வந்து லாகின் வச்சுக்கிறேன். செட் ஃபங்க்ஷனுக்கு செட் லாகின் யூஸ் ஸ்டேட் இதுக்குள்ள எனக்கு இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு இருக்கணும். இப்போ நான் இந்த JSX குள்ள ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த பட்டனுக்கு நேம் வந்து லாகின் வச்சுக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் டிசைனர் ஆட் பண்றேன். இதுக்குள்ள ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த செட் லாகின் அப்படின்ற இந்த செட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட பேராமீட்டர்ல ப்ரீவியஸ் அப்படின்ற பேர்ல செட் லாகின்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வாங்கிக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு அதுல ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு மாறணும். ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு மாறணும். ஸோ அதுக்கு நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் அப்படின்ற இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டுக்குள்ள நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இஃப் இதுல எனக்கு லாகின் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்ற காம்பவுண்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு நான் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்குள்ள டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ் இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுமா? ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு டேஷ்போர்ட்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஜேஎஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி h1 டேக்ல டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹோம் ஜேஎஸ் அப்படின்ற இந்த ஃபைல்ல இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருக்கக்கூடிய யூஸ் நேவிகேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் நேவிகேட். ஸோ இப்போ இந்த யூஸ் நேவிகேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் நேவிகேட் அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள இந்த யூஸ் நேவிகேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த யூஸ் நம்ம யூஸ் பண்ணாலே அது ஒரு ஹூக்கா தான் நம்ம அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் இஃப் எல்ஸ்குள்ள நேவிகேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்குள்ள நம்ம பாத்தை கொடுத்துக்கலாம். முதல்ல இந்த டேஷ்போர்டுக்கான பாத்தை டிஃபைன் பண்ணுவோம். அதை நம்ம எங்க பண்ணியிருக்கோம்? app.js அப்படின்ற இந்த ஃபைல்ல பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இம்போர்ட் டேஷ்போர்ட் இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு பாத் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரவுட் செல்ஃப் க்ளோசிங் டேக்குள்ள பாத் அப்படின்ற ப்ராப்ஸ்க்கு ஸ்லாஷ் டேஷ்போர்ட் இந்த பாத்துக்கு எலமெண்ட்
இதுக்குள்ள இந்த டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த ஃபங்ஷனல் காம்பவுண்ட கால் பண்ணிக்கிறேன். இப்போ இத சேவ் பண்ணிட்டு இந்த பாத்த நான் இங்க குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ட்ரிங்கா தான் பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்லாஷ் டேஷ் போர்ட். இப்போ இத சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ஹோம் ஃபைலுக்கு வந்தா நமக்கு லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நான் எப்ப கிளிக் பண்றேனோ அப்போ டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த ரவுட்ஸ் மாறி அந்த ஃபங்ஷனல் காம்பவுண்ட் நமக்கு ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ரியாக்ட் ரவுட்டர் டேம்ல இருக்கக்கூடிய யூஸ் நேவிகேஷன் அப்படின்ற இந்த ஃபங்ஷன்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து ரியாக்ட்ல இருக்கக்கூடிய டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டைனமிக் ரவுட்டிங்? டைனமிக் ரவுட்டிங் மீன்ஸ் தட் routes are not pre-configured in central file before the app start, but rather are determined the app render instead of the static map of URLs. Routing is handled by the React components that can be rendered conditionally based on the application state or data. For example, இப்போ நம்ம Flipkart வெப்சைட்டை எடுத்துப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் டெவலப்பர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் மாடிஃபை பண்ணி நமக்கு யூஐல ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த டைனமிக் ரவுட்டிங் அப்படின்றது. இதே கான்செப்டை நம்ம இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த டேட்டாவை மட்டும் மாடிஃபை பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ரொஃபைலும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபிளிப்கார்ட்டோட ப்ராடக்ட்ஸும் அதே தான், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல்ஸும் அதே தான். ஸோ இது எல்லாமே அதோட ஐடியை வச்சு தான் நம்ம இந்த ரவுட்டிங்கை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்னா யூசரோட ஐடியை வச்சு, ப்ராடக்ட்ஸ்னா ப்ராடக்ட்ஸோட ஐடியை வச்சு, பிளாக்னா போஸ்டோட ஐடியை வச்சு. இப்போ எதுக்காக இந்த டைனமிக் ரவுட்டிங்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம காம்போனன்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ப்ராடக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன், இதுக்கு நான் வந்து ப்ராடக்ட் பேஜ்னு வைக்கிறேன். இதுக்குள்ள JSX ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன், இது உள்ள ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள ஒரு h1 டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல ப்ராடக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறேன். ப்ராடக்ட் பேஜ். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிச்சு. இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை நம்ம ஒரு ரவுட்ஸுக்கு லிங்க் பண்ணணும். அதுக்கு app.js ஃபைலுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ப்ராடக்ட் பேஜ். இது இந்த ஃபோல்டர்ல இருந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு பாத் அசைன் பண்ணணும். ரவுட் செல்ஃப் க்ளோசிங், இதுக்குள்ள பாத், இதுக்கு வந்து ஸ்லாஷ் ப்ராடக்ட் ஸ்லாஷ், இதுக்கப்புறம் செமிகோலன் யூஸ் பண்ணி ஐடி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இந்த செமிகோலன் ஐடி அப்படின்றது தான் டைனமிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணி, ஸோ இதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை கொடுக்கணும். ப்ராடக்ட் பேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ப்ராடக்ட் பேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டுக்குள்ள நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னா, இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருக்கக்கூடிய யூஸ் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இம்போர்ட் யூஸ் ஃபார்மா, இதை நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டுக்குள்ள யூஸ் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட், இதுக்கு நம்ம ஐடின்ற பேர்ல தான் அந்த யூஸ் ஃபார்ம்ல வரக்கூடிய டேட்டா வாங்கி போறோம். இதுல நம்ம ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் வாங்க மாட்டோம். யூசர் நேம் வாங்குவோம், அந்த மாதிரி போஸ்டோட நேம் வாங்குவோம். இது மாதிரி நம்ம நம்பர் ஸ்ட்ரிங் எதை வேணா வாங்குவோம். ஸோ இங்கே நம்ம ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் யூஸ் ஃபார்மா. ஸோ இப்போ JSX-க்குள்ள அகைன் ஒரு h4 டேக் கிரியேட் பண்ணி இதுல இந்த ஐடி அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்றதுக்கு காலிபஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஐடியை கால் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் இந்த ஐடி. இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரவுட்டிங்ல ஸ்லாஷ் கொடுத்து ப்ராடக்ட் ஸ்லாஷ், இதுக்கப்புறம் வர நம்பர் நான் ஒரு 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா ப்ராடக்ட் பேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் ரெண்டர் ஆகி இங்க நமக்கு h4 டேக்ல இந்த ப்ராடக்டோட ஐடி நம்ம கொடுத்த இங்க ஐடி இங்க ஷோ ஆகுது. ஸோ இதுல நம்ம நம்பர் மட்டும் இல்ல ஸ்ட்ரிங்கையும் அனுப்புவோம். பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கும் நமக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த டம்மி ஜேசன் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ப்ராடக்ட்டை ஐடியை வச்சு கெட் பண்ற மாதிரி இந்த யூஆர்ல எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூஆர்ல நமக்கு ப்ராடக்டோடைய டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த 1 அப்படின்ற இந்த ரவுட்ஸ்ல நமக்கு சம் டேட்டா இருக்கும். இந்த இந்த ஐடியை லாஸ்ட்ல 10ன்னு கொடுத்தா அதுல சம் டேட்டா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த டைனமிக் ரவுட்டிங் எப்படி பண்றது சொல்லி பார்ப்போம். ஸோ நான் அப்படியே இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் பேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டுக்குள்ள நான் ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட், இதுக்கு ப்ராடக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். செட் ஃபங்க்ஷனுக்கு செட் ப்ராடக்ட் டேட்டா ஈக்குவல் யூஸ் ஸ்டேட். இதுக்குள்ள எனக்கு இனிட்டியலா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. இப்போ இங்க காப்பி பண்ண
இந்த fetch ஃபங்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ fetch ஃபங்ஷனை நம்ம யூஸ் எஃபெக்ட் ஹூக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் எஃபெக்ட் இந்த ஹூக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்ஷனுக்கு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸை கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள இந்த fetch ஃபங்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோட் அலைன் பண்ணிட்டு இந்த கன்சோல் லாக் ஆகக்கூடிய இந்த தென்னுக்குள்ள நான் ஒரு ஏரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்ஷனுடைய பேராமீட்டர்ல டேட்டா அப்படின்ற பேர்ல இந்த தென்ல இருக்கக்கூடிய டேட்டா வாங்கிக்கிறேன். இந்த செட் ப்ராடக்ட்ஸ் டேட்டா அப்படின்ற இந்த செட் ஃபங்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ள இந்த டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஸ்டோர் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்றதுக்கு கன்சோல் லாக் பண்றேன். லாக் இதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு கன்சோல் லாக் பண்ணா அதுல நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்ல டேட்டா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டைட்டில் அப்படின்னு டேட்டா, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டோட இமேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் அதோட பிரைஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம யூஐல ஷோ பண்ணிப்போம். ஸோ அதுக்கு இந்த ஜேஎக்ஸ்எஸ் குள்ள ஒரு இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை செல்ஃப் க்ளோசிங்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள இதுக்கு நம்ம ஒரு வேரியபிளை தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வேல்யூ பேசஸ்க்குள்ள ப்ராடக்ட் இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால ப்ராடக்ட் டேட்டா டாட் தம்ப்நெயில். இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோடைய டைட்டில் ஷோ பண்றதுக்கு இந்த h4 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வேல்யூ பேஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் டேட்டா டாட் டைட்டில். இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்றதுக்கு p டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வேரியபிள் யூஸ் பண்றது கேலிபேஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன். இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதையும் கிளியர் பண்ணிட்டு இங்க டிஸ்கிரிப்ஷனையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை இங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல பார்த்தா நமக்கு இந்த ப்ராடக்டோட இமேஜ், அதோட டைட்டில், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை டைனமிக் ரவுட்டிங்கா மாற்றுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த ஐடியில் வரக்கூடிய இந்த டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை நான் பேக் டிக்கா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கேலிபஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ள இந்த ஐடியை பாஸ் பண்றேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா இங்க நமக்கு இந்த 10ஆம் நம்பருக்கான டேட்டா வந்துருச்சு, அதாவது 10 அப்படின்றது ஐடிக்கான டேட்டா வந்துருச்சு. இப்போ இதுல நான் 11 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், கொடுத்தா அதுக்கான டேட்டா வருது. ஸோ இப்படிதான் டைனமிக் ரவுட்டிங் ஒர்க் ஆகும். இதை நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிங் பண்ணிட்டு ஜஸ்ட் ரவுட்டிங் மூலம் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம டைனமிக் ரவுட்டிங் பண்ணுவோம். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம ரியாக்ட்ல டைனமிக் ரவுட்டிங் பண்றது எப்படி சொல்லி பார்த்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைனமிக் ரவுட்டிங் பண்ணும்போது பிகினர் செய்யற மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரவுட்டிங் செட் பண்ணும்போது செமிகோலன் யூஸ் பண்ணணும். செமிகோலன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐடி அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஐடியை கொடுப்போம் சம்திங், அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஐடியில் வரக்கூடிய இந்த டேட்டாவை நமக்கு எடுத்து நம்ம அதை இந்த யூஆர்எல்ல பாஸ் பண்ணி அதுக்கான டேட்டாவை கெட் பண்ணி எடுப்போம். செமிகோலன் அப்படின்றத இந்த ரவுட்ஸ்ல கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த யூஸ் ஃபார்மை நம்ம இந்த ரவுட் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ளதான் நம்ம இந்த யூஸ் ஃபார்மாவை யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த டைனமிக் ரவுட்டிங் செட் பண்ணாத அதர் காம்போனன்ட்ல போயிட்டு நம்ம இந்த யூஸ் ஃபார்மை யூஸ் பண்ணா எரர் தான் வரும். இந்த ப்ரௌசர் ரவுட்ஸ் இல்லாம நம்ம இந்த டைனமிக் ரவுட்டிங்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்படி டைனமிக் ரவுட்டிங் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதே மாதிரியே நம்ம இந்த டம்மி ஜேசன் அப்படின்ற வெப்சைட்ல யூசருக்கான டம்மி டேட்டாவும் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுல எப்படி டைனமிக் யூசர் ப்ரொஃபைல ஷோ பண்றதுன்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா யூசரோட நேம் கொடுத்தும் நம்ம டேட்டாவை ஷோ இது பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஐடியை கொடுத்தும் எடுக்க முடியும். ஸோ அதை டைனமிக் ரைட்டிங் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எரரை ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ ஏஐஸ் நிறைய இருக்கு, ஏஐல கொடுத்து உங்க ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு எரர் என்னன்றதை நீங்க கண்டுபிடிங்க. ஆனா முழுசா ஏஐ நம்பி இருக்காதீங்க. இந்த மெத்தட்ல யூசர் எப்பவுமே இந்த ஐடி அப்படின்ற டேட்டாவை அட்ரஸ் மட்டும் தான் புக் பண்ணலாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதை நம்ம யூஐல தான் கிளிக் பண்ணுவோம். அது மூலம் நம்ம அந்த டேட்டா யூஆர்எல்ல பாஸ் பண்ணி அந்த டேட்டா மூலம் நம்ம அதுக்கான டேட்டாவை கெட் பண்ணி இங்க நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு நான் dashboard.js அப்படின்ற இந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். இதுல நான் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி அப்படின்ற வேரியபிள்ல எனக்கு ஒரு 10 நம்பர் இருக்க போகுது. இப்போ இந்த J6 நான் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள இந்த டேஷ்போர்டை கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரு யூஎல் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த யூஎல் டேக்குள்ள வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு நான் கேலிபஸ் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள இந்த ப்ராடக்ட் அப்படின்ற இந்த அரேவை கொடுக்குறேன். இது ஒரு அரேவா, ஸோ மேப் ஃபங்க்ஷன் மேப். இதுக்குள்ள நம்ம ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஏரோ ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல இந்த ப்ராடக்ட் ஐடியில் இருக்கக்கூடிய டேட்டாவை செட் பண்ணிப்போம். அதை நான் இங்க டேட்டா அப்படின்ற பேர்ல வாங்கிக்கிறேன். ஸோ இதுல நம்ம ஒரே லைன்ல
JSXன்றதுனால நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுல நான் ஒரு எல்ஐ டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த எல்ஐ டேக்ல நம்ம ரியாக்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இம்போர்ட் லிங்க் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ அதை இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள வேரியபிள் நம்ம கொடுக்கறதுக்கு கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டால இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை கொடுப்போம். ஸோ டேட்டா. ஸோ இதுல பாத் சென்ட் பண்றதுக்கு டூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இதுல நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி தான் பாத் சென்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இதுல பேக் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான பாத்த கொடுப்போம் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த 1 2 அப்படின்றது இங்க நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பரா கொடுத்துருக்கோம். ஆனா இது நம்ம ஐடியா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இங்க வேரியபிளா கொடுக்குறோம். ஸோ வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த டாலர் சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம இந்த டேட்டா அப்படின்ற இந்த ஐடியை பாஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த காம்போனன்ட்டுக்கு போய்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இதை நம்ம ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பரை இங்க ஷோ பண்ணிருக்கோம். இதை நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணுவோம். நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ப்ராடக்ட்ஸா நீங்க எடுத்துக்கங்க. ஸோ இதுல நம்ம இந்த மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணுவோம். அப்படி லிஸ்ட் பண்ணும்போது இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி பாத் செட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எப்பெல்லாம் இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்றோமோ அப்போ அதுக்கான டேட்டா நமக்கு இந்த யூஆர்எல் சென்ட் ஆகி நமக்கு இங்க யூஐல ஷோ ஆகும். இப்போ நம்ம அடுத்து ரியாக்ட்ல யூஆர்எல் பேராமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த யூஆர்எல் பேராமீட்டர்ல நம்ம 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத் பேராமீட்டர். இந்த பாத் பேராமீட்டர் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது டைனமிக் ரவுட்டிங்ல தான் இந்த யூஆர்எல் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த பாத் பேராமீட்டரை இப்போ நம்ம இந்த செமிகோலனுக்கு அப்புறம் ஐடி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதுல டேட்டாவை கெட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம பாத் பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த செமிகோலனுக்கு அப்புறம் அடுத்து நம்ம யூசர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதில் நம்ம ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செமிகோலனுக்கு அடுத்து நம்ம என்ன ஸ்ட்ரிங் வேணா கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கோட நேம்ல அந்த டேட்டாவை நம்ம இங்கே கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம ஒரு டேட்டாவை தான் இங்கே நம்ம பாஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இங்கே நம்ம ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணி அதை நம்ம இந்த டைனமிக் ரவுட்டிங்ல கெட் பண்ண முடியும். இங்கே ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை கெட் பண்ணுவோம். இதுவே மல்டிபிள் டேட்டா நம்ம இந்த யூஆர் ரவுட்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம செகண்ட் மெத்தடான கொரி பேராமீட்டர் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொரி பேராமீட்டர் என்னன்னா யூஆர்எலோட எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணி கீ அண்ட் வேல்யூ பேரா நமக்கு டேட்டா வரும். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி ஸ்லாஷ் சர்ச்சுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி கியூ அப்படின்ற கீக்கு ரியாக்ட் அப்படின்ற வேல்யூ வரும். ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ரவுட்ஸ்க்கு அப்புறம் எண்டில் கொஸ்டின் மார்க் கொடுத்து கேட்டகரி அப்படின்ற கீக்கு மொபைல் அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்றது சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த காம்போனன்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள சர்ச் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். search.cs. இந்த ஃபைலுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு நான் சர்ச் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ள JSX ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க h1 டேக்ல கொரி பேராமீட்டர்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். கொரி பேராமீட்டர். இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டுக்கு ரவுட்ஸை லிங்க் பண்ணுவோம். அதை பண்றதுக்கு இந்த app.js ஃபைலுக்குள்ள போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் சர்ச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ரவுட்ஸ் ஆட் பண்றதுக்கு ரவுட் செல்ஃப் க்ளோசிங் டேக்ல பாத் அப்படின்ற கீக்கு ஸ்லாஷ் சர்ச் அப்படின்ற பாத்தை செட் பண்றேன். இப்போ இதுக்கப்புறம் எலமெண்ட் அப்படின்ற இந்த ப்ராப்ஸுக்கு இந்த சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு நம்மளுடைய டொமைனுக்கு அப்புறம் ஸ்லாஷ் சர்ச் அப்படின்ற இந்த பாத்தை கொடுக்குறேன். சேவ் பண்ணா நமக்கு அந்த கொரி பேராமீட்டர் ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் இங்க நமக்கு ஷோ ஆகுது. இப்போ இதுல என்ன பண்ணணும்னா நம்ம மல்டிபிள் டேட்டாவை சென்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்ட் பண்ண டேட்டாவை இங்க கெட் பண்றதுக்கு நம்ம இந்த ரியாக்ட் டாம்ல இருக்கக்கூடிய யூஸ் சர்ச் ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யூஸ் சர்ச் ஃபார்மர் இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்குள்ள டிஃபைன் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சர்ச் டேட்டா அப்படின்ற வேரியபிள் வச்சுக்கிறேன். ஈக்குவல் யூஸ் சர்ச் ஃபார்மர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இதுல என்னென்ன டேட்டா நம்ம கெட் பண்ண போறோம்னா ப்ராடக்ட் நேம் அப்படின்ற ஒரு டேட்டா ப்ராடக்டோட நேமுக்கு ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் இந்த சர்ச் டேட்டா அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்றேன். டாட் கெட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த ப்ராடக்ட் நேமுக்கான டேட்டா என்ன நேம்ல வரும் அப்படின்னா நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங்ல வரும். இதுக்கப்புறம் கான்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி இந்த ஸ்ட்ரிங்குக்கு டேட்டா வந்து இந்த சர்ச் டேட்டால இருந்து டாட் கெட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு இதுல ஐடி அப்படின்ற ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த ப்ராடக்ட் ஐடிக்கான டேட்டா வரும். இதே மாதிரி கான்ஸ்ட் ப்ராடக்ட் பிரைஸ் இந்த வேரியபிளுக்கு டேட்டா வந்து இந்த சர்ச் டேட்டா அப்படின்ற
இந்த ஃபங்ஷனுடைய கெட் ஃபங்ஷனுக்குள்ள எனக்கு பிரைஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்ல இருந்து இதுக்கான டேட்டா வரும். ஸோ இப்போ நான் இந்த டேட்டா உள்ள ஷோ பண்ணுமா? ஸோ அதுக்கு ஒரு h1 டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த h1 டேக்ல ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் நேம் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் நேம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஐடி வந்து இந்த ப்ராடக்ட் ஐடி, இதுக்கப்புறம் ப்ராடக்ட் பிரைஸ் வந்து இந்த ப்ராடக்ட் பிரைஸ். இப்போ இது சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கான டேட்டாவை நம்ம எப்படி பாஸ் பண்றது அப்படின்னா, இந்த சர்ச் அப்படின்ற இந்த ரவுட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம இந்த கெட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேரியபிள் கொடுத்தோமோ அந்த நேமை நம்ம கீயா யூஸ் பண்ணிக்கணும். நான் நேம் அப்படின்ற கீக்கு ஈக்குவல் சூர்யா அப்படின்ற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். அடுத்த கீ அண்ட் வேல்யூ பேரை சென்ட் பண்றதுக்கு அண்ட் அப்படின்ற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து ஐடி அப்படின்ற இந்த கீக்கு எனக்கு 12 அப்படின்ற நம்பர் போகணும். அதுக்கு அடுத்து வேல்யூ சென்ட் பண்ணோம் அப்படின்னா திருப்பியும் அண்ட் அப்படின்ற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன கீ யூஸ் பண்ணோம்? பிரைஸ் அப்படின்ற கீ யூஸ் பண்ணணும். இதுக்கு நான் 200 அப்படின்னு அனுப்புறேன். இப்போ இதை சர்ச் கொடுத்தா நமக்கு ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் பிரைஸ். ஸோ இப்போ நீங்க கூகுள்லேயே போயிட்டு சம்திங் சர்ச் பண்றீங்கன்னா இங்க உங்களுக்கு google.com, இந்த google.com தான் இங்க நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 3000. இது நீங்க லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கிறதால லோக்கல் ஹோஸ்ட் 3000 வருது. நீங்க இதை ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டொமைன் நேம் இங்க வந்துடும். அதுக்கு அடுத்து ஸ்லாஷ்க்கு அப்புறம் எல்லாமே ரவுட்ஸ் தான். ஸோ இப்போ இங்க google.com அப்படின்ற இந்த டொமைனுக்கு அடுத்து ஸ்லாஷ்ல சர்ச் கொடுத்து கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி கொஸ்டின் ஈக்குவல் யூசர் ஏபிஐ பிளஸ் டம்மி ஜேசான் வித் ஐடி அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை இங்க சென்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம் வேல்யூவை இங்க பாஸ் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு அதுக்கான அவுட்புட் இங்க ஷோ ஆகுது. ஆனா ஒவ்வொரு டைமும் யூசர் போயிட்டு இந்த அட்ரஸ் பார்ல தான் டேட்டாவை கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க யூஏல தான் நம்ம டேட்டாவை கொடுப்பாங்க. நம்ம அதை யூஆர்ல வழியா அந்த டேட்டாவை சென்ட் பண்ணி அதை நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு அந்த ஹோம் ஜேஸ் ஃபைல எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரு 3 ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட், இதுக்கு வேரியபிள் நேம்னு வச்சுக்கிறேன். செட் ஃபங்க்ஷனுக்கு செட் நேம் ஈக்குவல் யூஸ் ஸ்டேட், இதுல எனக்கு இனிட்டியலா ஸ்ட்ரிங் இருக்க போகுது. இதே மாதிரி ஒரு 3 ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் கொரியில கொடுக்கக்கூடிய அந்த கீ நேம் வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம், இதுக்கு நமக்கு செட் ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷன். மூணாவதா பிரைஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ, இதுல நமக்கு கமா வரும், டாட் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3 இன்புட் கிரியேட் பண்றேன். இன்புட், இதுல ஒரு ஆன் சேஞ்ச் ஈவென்ட் கால் பண்றேன். இதுல ஒரு ஏரோ ஃபங்க்ஷன், இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல செட் நேம் அப்படின்ற இந்த செட் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுக்கு இந்த இன்புட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பாஸ் பண்றேன். அதுக்கு ஈவெண்ட்டை பேராமீட்டர்ல கொடுத்துறேன். இதுல ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இப்போ இதே 2 காப்பி எடுத்துக்கிறேன். ரெண்டாவதுல இருக்கிறதுல செட் ஐடி, மூணாவதா இருக்கிறதுக்கு செட் பிரைஸ். இதுக்கப்புறம் நான் ஒரு லிங்க் டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுக்கு நான் சர்ச் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். இந்த லிங்க் டேக்ல பார்த்து செட் பண்றதுக்கு டூ அப்படின்ற இந்த கீக்கு நம்ம வேரியபிள்ஸ்ன்றதுனால கேலிபிள்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். இதுக்குள்ள பேக் டெக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்லாஷ் சர்ச் கொஸ்டின் மார்க், இந்த சர்ச்க்கு அப்புறம் நேம் அப்படின்ற இந்த கீக்கு நம்ம நேம் அப்படின்ற ஸ்டேட்ல ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த டேட்டாவை சென்ட் பண்ணோம். அதுக்கு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ்க்குள்ள நேம், இதுக்கப்புறம் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு அடுத்த டேட்டா சென்ட் பண்றதுக்கான ஐடி அப்படின்ற இந்த கீக்கு ஐடி ஸ்டேட்ல ஸ்டோர் ஆகிற டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு அகைன் டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் காலிபேஸுக்குள்ள ஐடி அப்படின்ற டேட்டா சென்ட் பண்ணணும். அகைன் இன்னொரு டேட்டா சென்ட் பண்றதுக்கு அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ பிரைஸ் அப்படின்ற இந்த கீக்கு நம்ம பிரைஸ் ஸ்டேட்ல ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா, அதுக்கு டாலர் சிம்பிள் பிராக்கெட்ஸ்க்குள்ள பிரைஸ். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு நம்ம ஹோம் பேஜுக்கு போய்ப்போம். ஸோ அதுக்கு ஸ்லாஷ். இப்போ இந்த ஹோம் பேஜ்ல நமக்கு ஒரு 3 இன்புட் இருக்கு. ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்புட்க்கு அப்புறம் சர்ச் அப்படின்ற இந்த லிங்க் இருக்கு. இப்போ இதுல நான் வந்து சூர்யா அப்படின்னு சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஐடி இதுல வந்து 12, பிரைஸ்ல ஒரு 500. இப்போ இதை சர்ச் கொடுத்தா நமக்கு இந்த யூஆர்எல் கால் ஆகி நமக்கு டேட்டா இங்க வந்துருச்சு. ஸோ இப்படிதான் இந்த கொரி பேராமீட்டர்ல நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய பாத் பேராமீட்டரான இந்த செமிகோலன் யூஸ் பண்ற மெத்தடை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கொரி பேராமீட்டர் மெத்தடான இந்த சர்ச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டா எப்படி கெட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து நெஸ்டட் ரவுட்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நெஸ்டட் ரவுட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா youtube.com அப்படின்ற டொமைனுக்கு அடுத்து நமக்கு டெக்கி ஃப்ரம் செம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு ரவுட் இருக்கு. இப்போ இந்த ரவுட்ல நானு இப்போ இங்க வீடியோஸ் அப்படின்ற டேபுக்கு போறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்ற ஒரு நியூ ரவுட் ஆட் ஆகுது. இதே ஷார்ட்ஸுக்கு போறேன், நமக்கு இன்னொரு ரவுட் ஆட் ஆகுது. அதாவது
இதுதான் நெஸ்டட் ரவுட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பேரண்ட் ரவுட். நமக்கு பேரண்டா இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுக்குள்ள நமக்கு அதோட சைல்டு காம்போனன்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இத நம்ம ஒவ்வொரு ரவுட்ஸ்ல நம்ம இது பண்ணுவோம். இதே தான் இன்ஸ்டாகிராம்லயும். இப்ப இங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, Instagram.com அப்படின்ற டொமைனுக்கு அடுத்து நமக்கு டெக்கி ஃப்ரம் சிம்பியன்ஸ் அப்படின்ற ரவுட் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நான் இந்த ரீல்ஸ் அப்படின்ற டேபுக்கு போறேன். இங்க பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படின்ற ஒரு நெஸ்டட் ரவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் டேக் அப்படின்ற இதுக்கு போனோம்னா நமக்கு இன்னொரு இந்த ரவுட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க நமக்கு மெயினா இருக்கக்கூடிய இந்த பேரண்ட் காம்பவுண்ட் சேஞ்ச் ஆகல. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் ரவுட். இந்த டெக்கி ஃப்ரம் சிம்பியன்றது பேரண்ட் ரவுட். அதோட சைல்டு மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது டிஃபால்ட். மீதி ரெண்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. யூடியூப்லயும் அதே தான். நமக்கு அந்த ஹோம்ன்றது டிஃபால்ட். மீதி இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் ரவுட்டை எப்படி கிரியேட் பண்ண சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நெஸ்டட் ரவுட்னா என்ன, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பண்றது சொல்லி பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இன்ஸ்டாகிராமோடைய இந்த ரவுட்ஸ் கான்செப்டே எடுத்துப்போம். நமக்கு ஒரு பேரண்ட் காம்போனன்ட் இருக்கும். ஆனா அதோட சைல்டு காம்போனன்ட் மட்டும் நமக்கு நெஸ்டட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை எப்படி சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் அந்த காம்போனன்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். யூசர் டாட் ஜேஎஸ். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு நேம் வந்து நான் யூசர்னே வச்சுக்கிறேன். இதுக்குள்ள JS எக்ஸெட்னு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள h1 டேக்ல பேரண்ட் காம்போனன்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். பேரண்ட் காம்போனன்ட். இதுக்குள்ள இன்னொரு h2 கிரியேட் பண்ணி யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டுக்கு ஒரு ரவுட் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டை இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் யூசர் ஃப்ரம் டாட் காம்போனன்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டர்ல யூசர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டுக்கு நம்ம ஒரு ரவுட் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரவுட் பாத். அதுல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பாத்தை நான் கொடுத்துக்கிறேன். காப்பி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எலமெண்ட் இதுக்கு அந்த காம்போனன்ட்டை லிங்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரவுட்டுக்கு நம்ம இந்த காம்போனன்ட்டை லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நெஸ்டட் ரவுட்ஸ் பண்ணணும்னா நமக்கு இன்னும் 2 காம்போனன்ட் வேணும். சைல்டு காம்போனன்ட் வேணும். அதுக்கு நான் இன்னும் 2 காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த காம்போனன்ட் ஃபோல்டருக்குள்ள ரீல்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு நேம் வந்து நான் ரீல்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஜேஎஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு h1 டேக்ல ரீல்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்குள்ள இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து டேகட் அப்படின்னு அந்த பேர் வச்சுக்கிறேன். டாட் ஜேஎஸ். இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்லயும் நேம் சேஞ்ச் பண்ணிடுவோம். டேகட். இப்போ சேவ் பண்ணிட்டு அந்த 2 ஃபங்க்ஷன் காம்பவுண்டையும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ இம்போர்ட் டேகட் ஃப்ரம் திஸ் ஃபைல். அதே மாதிரி இம்போர்ட் ரீல்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபோல்டர். இந்த 2 காம்போனன்ட்டையும் இந்த டெக்கி ஃப்ரம் சிம்பியன்ஸ் அப்படின்ற இந்த யூசர் காம்போனன்ட்டுக்கு நெஸ்டட் ரவுட்ஸா சேர்க்க போறோம். ஸோ அதனால இந்த செல்ஃப் க்ளோசிங் டேகை நம்ம நார்மல் டேகை கன்வெர்ட் பண்ணி இதுக்குள்ள சைல்டு காம்போனண்ட்டை நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கு இதுக்குள்ள ரவுட்ஸ் இதுக்கு பாத் செட் பண்ணணும். இந்த பாத்ல வந்து நம்ம ஸ்லாஷ் கொடுக்கக்கூடாது. இங்கே நம்ம மேலேயே ஸ்லாஷ் கொடுக்கணும். நம்ம பேரண்ட் காம்பவுண்ட்ல ரவுட்டர் வந்து நம்ம ஸ்லாஷ் கொடுக்கணும். அதோட சைல்டுக்கு நம்ம ஸ்லாஷ் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நேம் வந்து நான் ரீல்ஸ்னு வச்சுக்கிறேன். எலமெண்ட் இதுக்கு ரீல்ஸ் அப்படின்ற அந்த காம்பவுண்டை லிங்க் பண்ணிடுவோம். இதையே இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இதுல வந்து டேகட் அப்படின்ற பார்த்து கொடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேகட் மெயின் பேரண்ட் ரவுட்டுக்கு சைல்டு ரவுட்டை அதாவது நெஸ்டட் ரவுட்டை ஆட் பண்ணிச்சு. இதுக்கு நம்ம இந்த பேரண்ட் காம்பவுண்ட்ல இன்னொரு விஷயம் பண்ணணும். அதுக்கு இந்த யூசர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்ல போயிடுறேன். இதுல இம்போர்ட் லிங்க் இது கூடவே அவுட்லெட் அப்படின்ற இந்த 2 ஃபங்க்ஷனை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க ஒரு nav கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள லிங்க் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ரீல்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன். இதுல பாத்தார் பண்ணுறது 2 கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுல ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணுவோம் ரீல்ஸ். இதே மாதிரி இன்னொரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேரு டேகட்னு பேர் வச்சுக்கிறேன். இதோட 2க்கும் டேகட்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த அவுட்லெட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த பேரண்ட் காம்பவுண்ட்ல கால் பண்ணிக்கணும். இதே நம்ம ஒரு காம்பவுண்ட்ல கால் பண்ணுவோம். அவுட்லெட் செல்ஃப் க்ளோசிங்ல க்ளோஸ் பண்ணிடணும். உங்க சைல்டு ரவுட்டர் பேரண்ட் காம்பவுண்ட்ல ரெண்டர் ஆகணும் அப்படின்னா இந்த அவுட்லெட் அப்படின்ற இந்த டேகை கன்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். எதுக்கு இந்த அவுட்லெட் அப்படின்ற இந்த காம்பவுண்ட் அப்படின்னா இந்த அவுட்லெட் அப்படின்ற இந்த காம்பவுண்ட் தான் உங்க சைல்டு காம்பவுண்ட் ரெண்டர் ஆகக்கூடிய ஏரியா. இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுடைய சைல்டு காம்பவுண்ட் ரெண்டர் ஆகி டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் சிம்பியன்ஸ் அப்படின்ற இந்த ரவுட்டுக்கு மெயின் பேரண்ட் ரவுட்டுக்கு போய்ப்போம். பேரண்ட் காம்பவுண்ட் அதுக்கப்புறம் யூசர் நேம் அப்படின்ற இந்த பேரண்ட் காம்பவுண்ட் ஷோ ஆகுது. இங்க மேல நமக்கு 2 ரவுட்ஸ் இருக்கு. இப்போ நான் ரீல்ஸ் அப்படின்ற இந்த ரவுட்டை கிளிக் பண்றேன். நமக்கு இங்க ரீல்ஸ் அப்படின்ற நெஸ்டட் ரவுட் ஆட் ஆயிடுச்சு. இங்க நமக்கு ரீல்ஸ் அப்படின்ற இந்த சைல்டு காம்பவுண்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த டேகட் அப்படின்ற இந்த 2வது நெஸ்டட் ரவுட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நமக்கு எதுவுமே ஷோ ஆகல.
என்னன்னு கன்சோல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா நம்ம டாகர்ன்னு டிஓ கொடுத்துருக்கோம். ஆனால் டிஏ அப்படின்னு வரணும். ஸோ இதை நம்ம இங்கே இந்த லிங்க் டேக்ல சேஞ்ச் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு இப்போ யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ இந்த டேகர் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு சைல்டு கம்பவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கேயும் நமக்கு நெஸ்டட் ரூட்டும் வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம நெஸ்டட் ரூட் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த நெஸ்டட் ரூட்ஸ்ல நம்ம டைனமிக் ரூட்டிங் எப்படி பண்றது சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் சேம் கான்செப்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடியும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ரவுட்ஸ்லாம் இருக்கு. ப்ரொடக்டட் ரவுட்ஸ், லேசி லோடிங் ரவுட்ஸ், இதெல்லாம் நீங்க என்னன்னு நீங்களே ஆன்லைன்ல பார்த்து கத்துக்குங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் சொல்லி கொடுத்துட முடியாது. ஸோ அதனால நீங்களும் ஒரு ஒரு சில விஷயத்த செல்ஃபா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணாலே அதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பேசிக் ரவுட்டிங் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த ரவுட்டிங்ல என்னென்ன அதிகமா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தான் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ரியாக்ட் ரவுட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, இந்த ரியாக்ட் ரவுட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் ரவுட்டர்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, ரவுட்ஸ்னா என்ன, லிங்க் அப்படின்னா என்ன, நேவிகேஷன் அப்படின்னா என்ன, டைனமிக் ரவுட்டிங்னா என்ன, அந்த டைனமிக் ரவுட்டிங்ல யூஆர்எல் பேராமீட்டர் 2 மெத்தட்ஸ் என்ன, நெஸ்டட் ரவுட்டர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புரியல என்ன புரியலன்னு சொல்லுங்க, அதுக்கான செப்பரேட் வீடியோ போடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை, see you.